இது வரைக்கும் தோல்வி வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ தோல்வி எனக்கு புதுசு இல்லை, அது பழகி போயிடுச்சு. வெற்றின்றது தான் எனக்கு இந்த மாதிரி வந்து வெற்றி நாளைக்கு வந்து சக்ஸஸ் இல்லை, இதான் எனக்கு புதுசாக இருக்குது. இது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது, நடந்தா ரியாக்ட் பண்ணுறது போய் பார்க்கலாம். ஆனால் வந்து அதனால தான் வந்து இந்த ஜானரில் இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கேன். நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிரஸ் எல்லாரும் வந்து படம் பார்த்ததுக்கு கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, உங்களோட கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஏதாவது அன்பு தான் சார், விட்டு கொடுத்து போறது. ஆமா, அப்படி இல்லையே. அது வந்து கிளைமேக்ஸ் இப்ப என்னால ரிவீல் பண்ண முடியாது. இல்லாத எதையாவது சொல்லியிருந்தேன்னா பரவாயில்ல, இருக்கிற எல்லாத்தையும் தான் சொல்லணும்னு நினைச்சேன், ட்ரை பண்ணேன், அவ்வளவு. ஆமா, வாண்டடா திணிக்கல, நான் தான் சொல்றேன்ல, இருக்கிற சில விஷயங்கள், பாக்குற விஷயங்கள், அதை தான் கதைக்குள்ள கொண்டுட்டு வரோம், அடாப்ட் பண்றேன். மற்றபடி அது வேணும்னு நான் உள்ள கொண்டுட்டு வர ஐடியா இல்லைன்னு. ஆமா, கதைக்கு அது தேவைப்படுறது படம் பார்த்துருப்பீங்க, தேவைப்பட்டது அதுதான். இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க இன்டர்வல் பார்த்துருப்பீங்கல்ல, டக்குன்னு முடிஞ்சிருக்கும். அந்த பாட்டுக்கும் ரெண்டாவது பாட்டுக்கும் நடுவுல உங்களுக்கு 18-20 நிமிஷம் டைம் இருக்குன்னு, அந்த டைம் போனது தெரியலன்னு, அதனாலதான் அது உங்களுக்கு டக்குன்னு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் உடனே உங்களுக்கு இன்டர்வல் வந்த மாதிரி இருக்கும். இல்ல, இன்னும் யாரும் பார்க்கல சார், இன்னைக்கு தான் டப்பிங்ல பார்த்ததுதான். ரொம்ப நல்லா இருக்குண்ணா சார், ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஆமா சார், இப்போ வரைக்கும் சார் ரத்தத்தை மட்டுமே காட்டியிருக்க மாட்டோம். ஆரம்ப கல்யாணத்துல இருந்து, குடும்பத்துல இருந்து, அங்க இருந்து லவ்ல இருந்து, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து, கடைசியில் ஆக்ஷன்ல தான் முடிச்சிருக்கும். ஸோ ஒரே ஜானர் ரத்தம் மட்டும் அப்படி இருக்காது. அதே மாதிரி வந்து தியேட்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காம்படிஷன்ல கூட ஒரு 140 சென்டர் இப்போ வரைக்கும் ஆயிருக்கு, இன்னும் 30 சென்டர் ஏற்றிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 160 சென்டர்ல தமிழ்நாட்டிலையும் கேரளால 100 சென்டர்ல வருது சார். சார் அதான் சார், உண்மையா நடந்த சம்பவம் தான். என்னன்னா அது பாசிட்டிவா முடிஞ்சிருச்சு. அதே சம்பவம் நெகட்டிவா ஆயிருந்தா என்னவா இருக்கும்ன்றத தழுவி எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை தான் சார். அது கொஞ்சம் சார் புதுக்கோட்டை பக்கத்துல சார். அவரும் நல்லவன் தான் சார், அயோக்கியெல்லாம் இல்ல சார். நானும் புதுக்கோட்டைக்காரன் தான் சார், எல்லாருமே நல்லவங்க தான் சார். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க, அப்படி இல்ல சார், 2 பேருமே கோவக்காரங்களா தான் இருப்பாங்க படத்துல. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான் சார். இட்ஸ் ஜஸ்ட் ஆக்சிடென்ட். ஆமா, இதுல யாரும் கெட்டவங்க இல்ல, யாரும். பாலா சார் தான் தெரியும் சார். ஆமா, ஓகே, லைவ் ஓகே, ஓகே. எப்படி இருக்கான தியேட்டருக்கு உங்களுக்கு பூஸ்ட் பண்ண போறீங்க? ஏன்னா ஷைனுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் இதுல ஒரு கேரளானா ஓகே, ஆதியக்கு ஓகே, ஓகே, எல்லாம் லைக் பண்றாங்க. ஆமா ஆமா, ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்தியாவுக்கு ஓபனிங் எப்படி இருக்கும்? பெரிய படங்கள்ல வருது, ரெட் ஜாயிண்ட் ஒரு பக்கம் இறங்குறாங்க, தியேட்டர் கிடைக்குமா? அது கிடைச்சிருக்கு சார், கிடைச்சிருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு 140 சென்டர் வந்திருக்கு சார், கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு 20 சென்டர் வந்து கோயம்புத்தூர்ல இன்ஸ்டிக்ஸ் ஆகுது. அது 160 கிட்ட இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார். நாளைக்கு போறத பொறுத்து, ஒரு 2 டேஸ் பொறுத்து, ரிவ்யூ பொறுத்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு சார், நல்லா போயிடுச்சுன்னா. அரசியல்ல நீங்க நிறைய இடத்துல ராவா அந்த கொலைகள்லாம் வருது, அது எதுக்காக ராவா நடந்ததா இல்ல நீங்க படத்துக்காக அந்த வச்சிருக்கீங்களா? அது கற்பனை தான் சார், கற்பனை தான். சில விஷயங்கள் என்னன்னா, அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், உண்மையும் கற்பனையும் கலந்த விஷயங்களா தான் இந்த படம். அவ்வளவுதான் சார். போலீஸ் வந்து இப்போ வந்து
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது புகார் போயிட்டு இருக்கு. இது கூட அவன் வரிப்பறி அது மாதிரிலாம் மாட்டிட்டாங்க. ஆனால் போலீஸ் இது வந்து நல்ல மாதிரி காமிச்சிட்டு டாக்டரை வந்து கெட்டவனா காமிச்சிட்டு டாக்டர் மேலே என்ன போவோம் சார்? டாக்டரை கெட்டவனா காமிக்கல சார். ஒருத்தனை மிரட்டினா அவன் கெட்டவனா வேற வழி இல்ல மாறிட்டான். ஆனா நர்ஸை நல்லவங்களா காமிச்சிருப்பேன் சார். ஆனா என்ன படத்துல சொன்ன மாதிரி சாங் அந்த அலைப்பாயுத சாங் உள்ள வச்சு ஆமா சார், இந்த மாதிரி சாங் செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வரவே முடியாதுல்ல சார். நீங்க செகண்ட் ஹாஃப் பார்த்திருப்பீங்க. செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலா கதைக்குள்ள போகும். அந்த நேரத்துல வந்து இது மாதிரி லவ் சாங் ஒன்று போட்டு அக்செப்டபிளா இருக்காது. அது செகண்ட் ஹாஃப்ல வருவாங்களா சார்? அவங்க இல்லாததுனால விட்டுட்டு போனதுனால தானே. ஐ மீன் இல்ல செகண்ட் ஹாஃப்ல வருவாங்களா சார்? அந்த சாங்ல ஜெயில வந்து பாப்பாங்களா? ஷேனுடைய வாய்ஸ் நீங்க ஒரிஜினல் வெச்சீங்கல. ஆமா. வெக்காம ஃபர்ஸ்ட் மாத்திரலாமோன்னு சொல்லிச்சா ட்ரை பண்ணிருக்காரு. முயற்சி தான். அந்த புதுப்பட்ட இது. ஆமா. அது மலையாளம் கலந்து வருது. அது சேம் சார். எமோஷனலா நல்லா பண்ணிருக்காரு. ஆமா. எமோஷனல் சீன்ஸ்ல ஆனா அந்த வாய்ஸ்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் அதே போல சாம் சீரியஸோட மியூசிக் தேவையான இடத்துல நல்லா இருக்கு. ஆனா மீதி இடத்துல அது நிமிஷம் பண்ணிருக்காரு. ட்ரம் சப்போர்ட் போட்டு வச்சிருக்காரு. நீங்க சொன்னீங்க ரொம்ப அடிக்க வேணாம். எலிவேஷன் தான் சார். சார் கரெக்டான ஒரு குழந்தைக்காக ஒரு பாசிட்டிவ் பேசுங்க. பிறக்கலைனாலும் உயிர் தானே சார். பிறக்கலைனாலும் அது ஒரு உயிர் தானே. அதுல ஒரு விஷயம் இல்ல சார், அதுல 6 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த மாதிரி வன்மம் 3 தலைமுறை நடக்கிற மாதிரி எல்லாம் வருமா? அது கற்பனை தானே சார்? அப்படி இல்ல சார். அதான் சொல்றது மாதிரி தான். ஹேராம்ல சொல்லுவார்ல, உனையா இருந்து பார்த்தா தான் அதோட வலி தெரியும். 6 வருஷம் கழிச்சு பிறக்க வேண்டிய குழந்தை. ஸோ அதை என்னால் இப்போ ரிவீல் பண்ண முடியல இந்த சப்ஜெக்டை. நாளைக்கு ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கூட பேசலாம். அப்படி பார்த்தாலும் அந்த பொண்ணே சொல்லுது, நான் அவளால தான் இருந்துச்சு. அது அவ கூட கொலை பண்ணல. விபத்து மாதிரி நடந்து ஒரு இடத்துல மோதலாம் சேர்ந்து இறந்து போச்சு. அவ்வளோதான் சார். நீங்க இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டேன், படத்தை சொல்ற மாதிரி ஆயிடும் சார். கிளைமேக்ஸ் போயிடும் சார். படம் பார்த்தனால கேட்குறேன். இவ்வளவு 3 மணி நேரம் கதை எடுக்கிறீங்க, இவ்வளவு எமோஷனல் மறக்காத ஒரு குழந்தைக்காக அடுத்த படம் என்ன இதே ஹீரோவா ப்ரொடியூசர் கதை இதே டைரக்டர். இது தனிப்பட்ட முறை கேள்வி மாதிரி தெரியுது சார். இந்த கேள்வி 2வது முறை கேக்குறீங்க. அதாவது இருக்கா சார்? அங்கேயும் கேட்டீங்க, இங்கேயும் கேட்டீங்க. ப்ரொடியூசர் வந்து எப்பவுமே ஹாப்பியா தான் இருக்காரு. அது முகத்துல தெரியுது. ஓகேடா நம்ம சினிமால இறங்கி இருக்கோம் களத்துல அப்படின்னு தான் நீங்க நிக்கிறீங்க. பட் டைரக்டர் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பயத்தோட தான் நிக்கிறாரு. ப்ரொடியூசர் தான் பயத்தோட நிப்பாங்க. டைரக்டர் கொஞ்சம் இதுவா இருக்காரு. இருந்தாலும் நீங்க அடுத்த படத்துக்கு தயாராயிட்டோம் அப்படின்னு சொல்லி இல்ல சார், அது காரணம் எதுமா சார்? இது வரைக்கும் தோல்வி வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ தோல்வி எனக்கு புதுசு இல்லை, அது பழகி போயிடுச்சு. வெற்றின்றதுதான் எனக்கு இந்த மாதிரி வந்து வெற்றி நாளைக்கு சக்சஸ் இல்லை. இதான் புதுசா இருக்கு. இது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. நடந்தா ரியாக்ட் பண்றப்போ பார்க்கலாம். ஆனா வந்து அதனாலதான் வந்து இந்த ஜானர்ல இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே ஜாலியா இருக்கேன். படத்துல யார் ஹீரோ? கதை தான் சார். மெட்ராஸ் நல்லவன், ரொம்ப நல்லவன் சார். நல்லவன் தான் சார். எல்லாரும் நல்லவங்க சார். விட்டு கொடுத்துட்டு போலாம், அவ்வளவுதான் சார். சார் மெட்ராஸ்காரனே புதுக்கோட்டைக்காரன் தான் சார் அந்த படத்துல. அந்த மெட்ராஸ்காரனே புதுக்கோட்டைக்காரன் தான் சார். பொறுப்புக்காக சென்னைக்கு வரான் சார். மறுபடியும் அந்த ஊர்ல போறேன். நான் எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன் சார். நான் இப்ப சொந்த ஊர் எனக்கு புதுக்கோட்டை. நான் திரும்பி என் ஊருக்கு போனேன்னா என்ன மெட்ராஸ்காரன் தான் சொல்றாங்க சார். ஒரே கேள்வி நான் கேட்க எல்லாரையும், படம் எப்படி சார் இருக்கு அதை சொல்லுங்க சார். நல்லா இருக்கா சார்? அதை பாக்குற மாதிரி நல்லா இருக்கா சார்? இல்ல அது எப்படின்னா கொஞ்சம் வன்முறை காட்சிகள் அதிகமாக தான் இருக்கு. சில இடங்கள் அது தேவையான ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனா வேணும்னே வந்து மலையாளத்தான் நடக்குது ஹீரோ சார். வாங்கிட்டே இருக்காரு. ஐயோ அப்படிலாம் இல்ல சார். ஒரு காமன் மேனா 20 காமன் மேன் அந்த கான்செப்ட் தான் சார் அவருக்கு பண்ணது. சார் சிம்பிள் சிச்சுவேஷன் சார். தப்பு பண்ணிட்டாரு, அவரே அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள போயிட்டாரு. இப்போ அந்த குற்ற உணர்வு இருக்குல்ல, வேற வழியில அந்த கொலைக்கு நான் தான் காரணம்ன்றப்ப நான் அடி வாங்கி தானே ஆகணும் அந்த இடத்துல. அப்படிதான் அவர் விட்டு கொடுத்துட்டு போறாரு. அவ்வளவுதான் சார். இப்போ சட்டத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த படிக்க ஏன்னா ஆக்சிடென்ட் ஆன உடனே யாரை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி 2 வருஷம்லாம் இப்பெல்லாம் கிடையாது. அந்த ஓகே சரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். ஓட்டியே அப்பதான் போட்டுருவாங்க. 2022 வருஷம் போட்டுருவாங்க. 1900
இப்ப நான் சொல்றது இப்போ 67 தேங்க்யூ சார். தேங்க்யூ மட்டும் சொல்லிக்கலாம். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார் நன்றி சார் வந்து படம் பார்த்ததுக்கு.